மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க? அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லர், ஜூனியர் பெய்லர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கெல்லாம் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான முக்கியமான வீடியோ தான் இது. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து எந்தெந்த கொஷின்லாம் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய்னு மெசேஜ் பண்ணி நம்ம மெட்டீரியலை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பை பண்ணியிருக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கலாம் வாங்க. விருந்தினரும் வலியரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல போன்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கலிங்கத்து பருது ஆன்சர் இதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா திருவிடைய புராணத்தை இயற்றியவர் யார் கேட்குறாங்க, அதுக்கு பரிஞ்சோதி முனிவர். உடன்பாட்டு கூறும் விடையின் விடை என்பது எதுன்னு கேட்குறாங்க, அதுக்கு நேர் விடை. இதுக்கான சோர்ஸு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு காமிக்கிறவாங்க. அதாவது நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாரி ரொம்ப முக்கியமான கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி வச்சுருப்போம். இதில் ரைட் சைட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் கலிங்கத்து பரின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். அதாவது இது 10th புக்கு. அதே 10th புக்கில் பார்த்தீங்கன்னா திருவிடை புராணத்தை இயற்றியவர் பரிஞ்சோதி முனிவர் சொல்லிட்டு அந்த டாப்பிக்லேருந்து டேரெக்டாக கேட்டிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இருக்குது பார்த்தீங்கன்னா நேர் விடை உடன்பாட்டு கூறும் விடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. 10th மட்டும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி தமிழில் 50 கொஷின் கேட்டிருந்தாங்க. 50 கொஷினில் 10th மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. நம்ம பார்த்தா 10th பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 8th 9th 10th மட்டும் ஃபுல்லாக படித்தாலே குறைஞ்சது அந்த 50 கேள்விக்கு 45 கேள்வியும் சுலபமாக ஆன்சர், 40க்கு 45 கேள்வியும் ரொம்ப சுலபமாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுவும் நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா 8th 9th 10th அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷினை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எல்லோ பாயிண்டில் மார்க் பண்ணி வச்சுருப்போம். வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறேன். மெட்டீரியலை நீங்கள் ஈஸியாக ரொம்ப சுலபமாக பை பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 51 rupees மட்டும்தான். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.